ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.3 அறிமுகம் பார்க்க. என்ன கொடுத்துருக்கோம்? நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவியல் விகிதங்கள் அப்படின்னு என்னென்ன? இரு குறுங்கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை நிரப்பு கோணங்கள் என்பதை நினைவு கூறுவோம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸஸ்ல. இரண்டு குறுங்கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி அப்படின்னா அந்த கோணங்களுக்கு பேரு நிரப்பு கோணங்கள். அதாவது ஒன்று 30 இன்னொன்று 60, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? 90. ஒன்று 45 இன்னொன்று 45 டிகிரி, அது ரெண்டையும் கூட்டினோம்னா 90 டிகிரி. ஒன்று 50 டிகிரி இன்னொன்று 40 டிகிரி, ரெண்டையும் கூட்டினோம்னா 90 டிகிரி. இந்த மாதிரி ரெண்டுமே குறுங்கோணங்கள். ரெண்டுமே எவ்வளோ இருக்கணும்? குறுங்கோணமாக இருந்தால் தானே 90 டிகிரிங்கிற செங்கோணம் கிடைக்கும், இல்லைன்னா விரிகோணம் ஆயிடும். ஸோ இரு குறுங்கோணங்களில் கூடுதல் 90 டிகிரி எனில் அவை நிரப்பு கோணங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் உள்ள இரு கோணங்களை பற்றி நாம் என்ன கூறலாம் பார்ப்போம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் உள்ள இரு குறுங்கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி. ஏன்? ஆல்ரெடி இது 90 டிகிரியா இருக்கும், இந்த செங்கோணம் இது 90 டிகிரியா இருக்கும். அப்போ ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது நமக்கு தெரியும். ஒரு முக்கோணத்துல 3 கோணத்துல ஒரு கோணம் 90ன்னு போயிடுச்சுன்னா மற்ற 2 கோணங்களின் கூடுதல் என்னவா தான் இருக்கணும்? 90 தான் இருக்கணும். ஸோ ஒன்று தீட்டாவா இருந்துச்சுன்னா இன்னொன்று 90 மைனஸ் தீட்டா. அதாவது இது 30னா இது 60, இது 50னா இது 40, இது 45னா இதுவும் 45 அப்படி இருக்கணும். இதுதான் நம்ம அறிந்தது. செங்கோண முக்கோணத்தில் உள்ள இரு குறுங்கோணங்களில் எப்போதுமே ஒன்றுக்கொன்று நிரப்பி கோணங்கள் ஆகும். தெரிஞ்சு வச்சுக்கணும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள படம் 6.13 முக்கோணம் ஏபிசி ஆனது பியில் செங்கோணத்தை தாங்கியுள்ளது. மேலும் ஆங்கிள் சி ஈக்குவல் டு தீட்டானா ஆங்கிள் ஏ எவ்வளோ இருக்கணும்? 90 மைனஸ் தீட்டா ஆகும். கோணம் தீட்டாவை பொறுத்து சைன் தீட்டா எழுதுவோம். இந்த முக்கோணத்தை இங்கனுக்குள்ள வரைஞ்சுக்கிறேன். பியில் 90, ஏல 90 மைனஸ் தீட்டா, சியில் தீட்டான்னு மார்க்கணும். இப்போ என்ன? இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டு தீட்டாவை பொறுத்து, கோணம் தீட்டாவை பொறுத்து சைன் தீட்டா. சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை கர்ணம். தீட்டாவுக்கு எதிர்த்த பக்கம் என்ன? ஏபி. கர்ணம் என்ன? ஏசி. போட்டிருக்காங்களா? ஏபி பை ஏசி. ஓகே. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. அதே போல காஸ் தீட்டா. காஸ் தீட்டானா இது அடுத்துள்ள பக்கம், இது எதிர்பக்கம். தீட்டாவை பொறுத்து எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். ஸோ காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், பிசி பை ஏசி. ஓகே. அப்போ டேன் தீட்டா, இதுக்கு டேன் தீட்டா. டேன் தீட்டா என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், தீட்டாவை பொறுத்து. அதனாக வச்சுக்கோங்க. இந்த தீட்டாவை தான் ஆங்கிள் எடுத்து செய்கிறாங்க. ஸோ எதிர்பக்கம் ஏபி, அடுத்துள்ள பக்கம் பிசி. இப்போ கொசிக்கன்னா இதோடைய தலைகீழி, சைனுடைய தலைகீழி கொசிக்கன், காசுடைய தலைகீழி சீக்கன், டேனுடைய தலைகீழி காட். அப்படியே போட்டுட்டாங்க. தலைகீழ மாற்றி மாற்றி அப்படியே போட்டாச்சு. இது அப்படியே இருக்கணும். இதே போல இதன் தீட்டாவா எடுத்துக்கணும். 90 மைனஸ் தீட்டாவை பொறுத்து. முதல்ல தீட்டாவை பொறுத்து எடுக்கல, இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கமா இருக்கும். இப்போ 90 மைனஸ் தீட்டாவை ஆங்கிளா எடுத்துக்கிட்டோம்னா இது எதிர்பக்கமாயிரும், இது அடுத்துள்ள பக்கமாயிரும். ஓகே. எழுதிருக்காங்க. சைன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம், பிசி பை ஏசி. காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு எது அடுத்துள்ள பக்கம்? ஏபி தான் அடுத்துள்ள பக்கம், ஏபி பை கர்ணம் ஏசி. ஓகே. டேன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டா. டேன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ஸோ பிசி பை ஏபி. ஓகே. இது 90 மைனஸ் தீட்டாவை பொறுத்து, இது தீட்டாவை பொறுத்து. அப்படியே எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கமா மாறிடும், அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கமா மாறிடும். ஸோ 90 மைனஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டாவுடைய தலைகீழி கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா. ஸோ இது அப்படியே ரிவர்ஸா போட்டாச்சு, ஏசி பை பிசி. ஓகே. அதே போல காசுடைய தலைகீழி சீக்கண்ட், காஸ் 90 மைனஸ் தீட்டாவுடையது சீக்கண்ட் 90 மைனஸ் தீட்டா தலைகீழா போட்டாச்சு. டேனுடைய தலைகீழி காட், அப்படியே தலைகீழா போட்டாச்சு. ஓகே. இப்போ இது ஃபுல்லாக ஒரு நம்பர் 1, இது ஃபுல்லாக நம்பர் 2ன்னு வச்சு இந்த சமன்பாடு 1, 2 நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இந்த சைன் தீட்டாவுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? ஏபி பை ஏசி கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, காஸ் 90 மைனஸ் தீட்டாவுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஏபி பை ஏசி.
ஸோ சைன் தீட்டாவும் காஸ் 90 மைனஸ் தீட்டாவும் ஈக்குவல். ஓகே, அதே போல் காஸ் தீட்டாவை எடுத்துக்கணும். காஸ் தீட்டாவும் சைன் 90 மைனஸ் தீட்டாவையும் கம்பேர் பண்ணிப்போம். ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டாவாக இருக்குது. அதே போல் டேன் எடுத்துக்கிறோம். tan AB by BC, tan தீட்டா என்ன கிடைக்குது? AB by BC. இங்கே எது AB by BC இருக்குன்னு பாருங்க, AB by BC காட்டு. ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு காட் 90 மைனஸ் தீட்டா. இந்த ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதே போல் கொசிகன் தீட்டா, இங்கே கொசிகன் தீட்டா என்ன ஆன்சர் இருக்குது? AC by AB இருக்குது. இங்கே AC by AB எங்கே இருக்குது? AC by AB இந்த இருக்குது, சீக்கண்ட் இருக்குது. ஸோ கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் 90 மைனஸ் தீட்டா. ஓகே, அதே போல் சீக்கன் தீட்டா, சீக்கன் தீட்டா ஏசி பை பிசி, ஏசி பை பிசி கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா. ஓகே, காட் பிசி பை ஏபி, இங்கே பிசி பை ஏபி டேன் 90 மைனஸ் தீட்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கல சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா, tan theta is equal to cot 90 minus theta, cosecant theta is equal to secant 90 minus theta, secant theta is equal to cosecant 90 minus theta, cot theta is equal to tan 90 minus theta னு ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு அரைவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு இருக்குது. இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் பேர் வந்து கோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தலைகீழி வேறு, சைன் தீட்டாவுடைய தலைகீழி கொசிகன் தீட்டா, காஸ் தீட்டாவுடைய தலைகீழி சீக்கன் தீட்டா. ஆனால் சீக்கன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் கோ ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா இதனுடைய 90 மைனஸ் தீட்டா தான் அதனுடைய தீட்டா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே.